2,30,980 பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய நாள் இந்த செய்தி வெளிவந்ததில் இருந்து பொதுவாக பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் மிக அக்கறையாக அவதானமாக இருக்க வேண்டிய காலத்தில் இப்போது நாம் இருக்கின்றோம். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நிச்சயமாக நீங்கள் பார்த்து உங்களுடைய குழந்தையை மிக கவனமாக இனி கையாள வேண்டும். அதாவது பாடசாலைக்கு செல்வதிலிருந்து பாடசாலை விட்டு வரும் வரைக்கும் உங்களுடைய பிள்ளையின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மிக அவதானமாக அவதானிக்க வேண்டிய காலம் இது என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை இன்னும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி கொடுங்கள். ஏனென்றால் பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் இனி மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். நான் சொன்னதை போன்று 2,30,980 பாடசாலை மாணவர்கள் மிக அதிகளவாக போதைக்கு அடிமையாக இருப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ஜெகத் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். நேற்றைய நாள் இடம்பெற்ற ஒரு பாடசாலை நிகழ்வு ஒன்றில் இந்த போதைக்கு எதிரான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் விதமாக அவர் உரையாற்றும் போது இந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான மாணவர்கள் முற்றுமுழுதாக போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அதையும் கடந்து தென் மாகாணத்தில் இதைவிட அதிகமான மாணவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடும் என்ற கருத்தையும் ஜெகத் வீரசிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நேரம் பாதாள உலக செயற்பாடுகளில் தென் மாகாணம் முற்றுமுழுதாக தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிகளவு பாதிப்புகளை கொண்ட ஒரு மாகாணமாக தென் மாகாணம் விளங்குகிறது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோர் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் முற்றுமுழுதாக பாடசாலை சார்ந்த சுற்றாடலை சார்ந்து இப்போது தீவிரமாக பரவி வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பாடசாலை நேரத்தை தவிர்த்து பாடசாலை விட்டவுடன் உங்களுடைய பாடசாலை மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் சேருகின்ற நண்பர்களின் வட்டாரத்தை நீங்கள் நன்கு அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதையும் கடந்து உங்களுடைய பிள்ளை பாடசாலையை விட்டு பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் போது எங்கே செல்கிறார்கள், யாருடன் செல்கிறார்கள், எவ்வாறு நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற முழுமையான தகவல்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதும் இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இப்போது கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகளவான பாதிப்புகள் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் தான் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் கசிந்த வண்ணம் இருக்க, உங்களுடைய பிள்ளை அல்லது உங்களுடைய சகோதரர் அல்லது உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய உறவு பிள்ளைகள் யாராவது பாடசாலையில் பயின்று கொண்டிருந்தால், இது கொழும்பு மட்டுமல்ல இலங்கை பூராகவும் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்களுக்கும் அதன் பெற்றோருக்கும் பொருந்தும். எனவே மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். பாடசாலைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கடைகளில், அதே போன்று நண்பர்களுடன் சேரும் போது, பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் போது என்ன நடக்கிறது, உங்களுடைய மாணவர்கள் எவ்வாறு அந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள், யாருடன் சேருகிறார்கள், எங்கே செல்கிறார்கள் என்ற விடயங்களை நீங்கள் மிகவும் அவதானமாக இனி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போது இருக்கிறோம் என்ற செய்தியையும் இந்த நேரம் உங்களுக்காக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் பொதுவாக அதிகளவான பாடசாலை மாணவர்கள் தான் இந்த போதைப் பொருளுக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் கவனமாக யோசித்து சிந்தித்து செயற்பட வேண்டிய நேரம் இது.